இன்றைய வசனம் மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். ஒரு நாள் ரெய்னா அப்படிங்கிற குட்டி பொண்ணு தன் வீட்டில் மாடியில் இருந்த செடி வாடி போயிருக்குதுன்னு சொல்லி ரொம்ப கவலைப்பட்டா. நான் தினமும் தண்ணீர் ஊத்துறேன், பின்ன எப்படி இது வாடிச்சு அப்படின்னு ஆச்சரியப்பட்டா. நேரா அம்மா கிட்ட போய் கேட்டா. அம்மா மெதுவா சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க, மகளே, நான் உன்னை தினமும் தண்ணி ஊத்துன்னு சொல்றதுனால நீ முணுமுணுத்துக்கிட்டே தண்ணி ஊத்துவல்ல. ஒரு செடிக்கு தண்ணி மட்டும் அவசியம் இல்லை, உலகில் உள்ள எல்லா உயிருக்குமே அன்பும் அக்கறையான வார்த்தைகளும் தேவைன்னு சொன்னாங்க. அடுத்த நாள் ரெய்னா அந்த செடி அருகில் போய் அமர்ந்துக்கிட்டா. நீ நல்லா வளரணும், நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லி செடிக்கிட்ட அன்பா பேசி தண்ணீரை ஊற்றி தன்னோட கையை கொண்டு மண்ணெல்லாம் சற்று மென்மையாக்கி பாதுகாப்பாக வச்சா. கொஞ்ச நாட்கள் ஆச்சு. அந்த செடி பச்சை பசேல்னு செழிப்பாக வளர்ந்துச்சு. ரெய்னா அன்னைக்கு ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா, செடி வளர்ச்சிக்கு தண்ணி மட்டும் போதாது, அன்பும் அவசியம்னு. உங்களுக்கு புரிந்ததா? நல்ல வார்த்தைகள் நம்முடைய வாயிலிருந்து புறப்படட்டும். அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மகிழ்ச்சியையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கொண்டு வரும்.